ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பன்னீர் கேப்சிகம் கிரேவி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பன்னீர் கேப்சிகம் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் 2, நறுக்கி வச்ச கேப்சிகம் 1, 2 தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். வீட்டில் செஞ்ச பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஃப்ரெஷ் க்ரீம் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மூக்கு, கல்பாசி, ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஹோம்மேட் பன்னீர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது போல் பன்னீர் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேவியில் சேர்க்கும்போது பன்னீர் உடையாமல் இருக்கும். இப்போ அதே கடாயில் கட் பண்ணி வச்சுருக்க குடை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கறி மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குழம்ப கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பன்னீரும் குடை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இப்போ பன்னீர் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சப்பாத்தி, பரோட்டா, ரைஸோடு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.